2004 கரெக்டா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பேன் இண்டியா வாய்ஸ்ல பயங்கர ஹிட்டான ஒரு பிரபல நடிகையான சௌந்தர்யா இறந்து போறாங்க. அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் தான். என்னப்பா அது, அவங்க எப்படி இறந்தாங்க, யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான காசிப் அவங்களை சுத்தி போயிட்டு இருக்கு. இல்ல இது வந்துட்டு அவங்க பிளைட்ல டிராவல் பண்ணும்போது அது வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு நிரூபணமா போலீஸ் சைட்ல இருந்து கொடுக்கப்படுற ஒரு ஆவணமா இருக்கு. ஏன்னா அப்பவே க்ளோஸ் ஆன இந்த கேஸ் கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழிச்சு இப்போ அதுவும் சமீபத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா எல்லாரும் திரும்பவும் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பேசும் பொருளா மாறி இருக்கு. இது அப்கோர்ஸ் நான் சொல்ற விஷயம் உண்மையான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு 500 நாளா சாப்பிடாம வெறும் இலைகளையும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து சொல்றதை கேளுங்க, நான் சொல்றது உண்மை. சௌந்தர்யா இறந்தெல்லாம் போகல. சௌந்தர்யாவை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க மர்டர் பண்ணியிருக்காங்க. லைக் யாரோன்றது யாருன்னா சோபன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஸோ அவர் தான் இவங்களை கொண்டுட்டாங்க. அது என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதம் பண்ணா மட்டும்தான் நீங்க லிசன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து, அதாவது சிட்டிமல்லின்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு அங்க உட்கார்ந்து உண்ணாவிரத போராட்டம் மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காரு. காந்தி வழியில் நான் நடத்துறேன் போராட்டம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ ரொம்ப நாளா பார்த்துட்டு போயிட்டு இருந்த எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு கட்டத்துல ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, இவரு இவ்வளவு டேஸா இருக்கிறாரு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எவ்வளவு டேஸ் 495 டேஸ்ல என்னவோதான் இதை வந்து ரிகக்னைஸ் பண்ணிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு டேஸ் ஒரு நபர் வந்து ப்ரெஷர் பண்ணி சொல்றாரு அப்படின்னா எதுவும் இல்லாமையா அப்படின்ற மாதிரி ஒரு தோணலும் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பயங்கர வைரல் ஆயிட்டு இது என்னங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா சௌந்தர்யா வந்து கரெக்டா கல்யாணமான புதுசுல அவங்களுக்கு 31 இயர் அப்போ கல்யாணம் ஆகி புதுசு 2 மாசம் மட்டும்தான் அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அந்த விஷயமும் லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் பிளைட் அது. சோ 4 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்காங்க. சௌந்தர்யா பிரதர் ஒருத்தவங்களும் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. பிளஸ் அவங்க கூட வந்து இந்த இது பைலட் இருப்பார்ல அவரு, அவங்க கூட இன்னொரு பிஜேபி பார்ட்டில இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு மொத்தம் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, சரிங்க இத்தனை வருஷம் நீங்க வந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், யாருமே என்ன மதிக்கல அப்படின்னு. சரி உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சிட்டுமல்லுவை கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பாக்குறதுக்காக ஒரு நாள் அவங்களோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்ப அவங்க போன் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசும்போதே வந்து ஒரு இடத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ்ல 6 ஏக்கர் அளவுக்கு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை வந்து சோபன் பாபு நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க மறுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரதர் வந்ததுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்கும்போது சோபன் பாபு தான், நம்ம ஆல்ரெடி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அவர் திரும்பவும் வந்து ப்ரெஷர் பண்றாரு எனக்கு கொடுன்னு சொல்லி. இல்லைனாலும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஜலப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பிளேஸ் 6 ஏக்கர் ஓகேவா. சோ இந்த இடம் கொடுக்க முடியாதுன்னு இவங்க டிபேட் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவரு நின்னுட்டே கேட்டுட்டு இருக்காராம். சோ நம்ம தான் சொல்றோமே ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, நான் அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி பழி வாங்குறேன் பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தை போது. இது வந்து சிட்டிமலும் லிசன் பண்ணதான் அவர் வந்து கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. சோ இவர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாரா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபிளைட் கிராஷ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜலபலியில 6 ஏக்கர்னு சொன்னல, அந்த இடத்துல சோபன் பாபு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒண்ணு கட்டி அங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு போறது அப்படின்னு இருக்கு. அவங்களோட ஃபேமிலி தான் அதுல இருக்காங்க, இவங்க கிட்ட ஏமாத்தி புடுங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன இது இவங்க ஃபேமிலியில யாருக்கிட்ட போய் எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, நம்ம சௌந்தர்யோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இஷ்யூவா திரும்ப வந்துட்டு இருக்கு, நீங்க இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க, என்ன இஷ்யூ இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு தெளிவா சொல்லியிருக்கிறாரு GS ரகு அவர்கள். சோ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சோபன் பாபுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல குடும்ப நண்பர் தான். சோ நாங்க ரொம்ப க்ளோஸா இருப்போம். தாண்டி இது வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு நாங்க நினைக்கல. அது வந்து உண்மையும் கிடையாது. இந்த மாதிரி சமீபத்துல இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்ததாகவோ இல்லைன்னா வந்து அவர் எடுத்துக்கிட்டே என்கிட்ட வாங்கிக்கிட்டது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒண்ணுமே இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. இது எல்லாமே போய் தேவையில்லாம யாரும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க, பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம், நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் சம்மந்தப்பட்ட நபரே கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது திரும்பவும் வேற எவிடன்ஸா விசாரிக்கிறதுக்கு அங்க யாரும் உயிரோட இல்லை. இப்போ அவங்க இவர்கிட்டயும் எந்த ப்ரூஃபும் இல்லை. கேட்ட ஒரு விஷயம் வச்சு மட்டும்தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் அவங்களுடைய ரொம்ப தீவிர ஃபேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் மையமா வச்சு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ மேபி அவர் சொல்ற விஷயங்கள் உண்மையாவே ட்ரூத்தா இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் இனிமேதான் வந்து நிறைய போக போகுது கேஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் வந்து என்கொயரி பண்றதெல்லாம் இருக்கும்.
அண்ட் இது இல்லை அப்படின்னா அவருடைய சஃபர் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல எப்பயோ முடிஞ்சதெல்லாம் கூட இப்போ வருதுடா அப்படின்ற மாதிரி தான், ஆச்சரியத்திற்குரிய விஷயம் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். நீங்க எந்த டாபிக் கவர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.